ஸோ ஓப்பனிங் பேட்ஸ் பண்ணால் போன மேட்ச் ரெஸ்பான்சிபிளாக மேட்சை எடுத்துகிட்டு போனால் அருண் வந்திருக்காரு வடகாடுக்காக. ஃபுல்லாகவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருந்தான்னு சொல்லலாம். ஸோ ஸ்ட்ராங்கஸ்ட் டார்கெட்டுக்கு ஒரு பெரிய வழிவகுத்தான்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் எங்கள் பெங்களூர் டீமுக்காக கோபி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு. ஸோ பார்க்கலாம் பெஸ்ட் விசஸ் பெஸ்ட் இருக்க போது 2 யங்ஸ்டர்ஸுக்கு இடையில். ஸோ மேட்ச் ஓவர் டீட்டெயில்ஸ் 7 ஓவர் கொடுத்துருக்காங்க. 5 பவுலர் யூஸ் பண்ணணும். 2 ஓவர் அதில் பவர் பிளே ஆகிருக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் சேர்ந்து விட்டுருக்காரு. லேப்டர் 1 சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருந்தா ஃபீல்டர் பாலுக்கு போகிறாங்களான்னு பார்த்தா விரட்டி போய் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே ராஜா செம்ம பாஸ்டாக விரட்டி போயிருக்காரு. 2 3வது ரன்னும் ரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு 3 ரன். ஓனி மேட்ச் பண்ணால் நான் சைக்கிள் வந்தால் சாத்ரி ஆன் ஸ்ட்ரைக். செகண்ட் ஒன் ஃபுல்லாக மறுகி வந்து ஆட பார்த்தாரு. வெல் பவுல் நல்லா போட்டிருக்கான்னு சொல்லலாம். எங்கள் கோபி ஃபர்ஸ்ட் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. தேர்ட் ஒன் அகைன் ஒரு டாட் பாலா ரன் வர்றாங்களான்னு பார்த்தா டாட் பால் தான் பதிவு பண்ணியிருக்காரு. குயிக்கராக செயல்பட்டுருக்கான்னு சொல்லலாம் எங்கள் பவுலர். பேக் டு பேக் டாட் பால். பாலோட 4th ஒன் ஃபுல்லாக மறிச்சு அடிச்சாரு. ரொம்ப நேரமாக இதான் ட்ரை பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி தெளிவாக ஆட்டாரு. ஆனால் பவுண்டரி போகுதா வெரைட்டி ஃபீல்டர் போனாங்க. ஆனால் போயிடுச்சுங்க பவுண்டரி. ட்ரை பண்ணதுக்கு இந்த பால் பலன் அழிச்சிருக்குன்னு சொல்லலாம். எங்கள் பவுண்டரி பதிவு பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் பவுண்டரியை செமிஃபைனலில் பதிவு பண்ணுற பேட்ஸ்மேன் எங்கள் சாஸ்திரி. பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை எதிர்த்து நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் தாண்டி போகுதா விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் பீர் முகமது நல்ல டேக்கான் முதல் விக்கெட் எடுத்திருக்காங்க. பவுண்டரி அடித்த பேட்ஸ்மேனோட விக்கெட் அடுத்த பால்லே எடுத்திருக்கான்னு சொல்லலாம். ஸோ லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டான இடத்துல போட்டு விக்கெட்டாக மாற்றிருக்காரு. நல்ல கம்பேக் ஃப்ரம் பவுலர் கோபி. ஒன் டவுன் பேட்ஸ்மேனா எங்கள் சுபாஷ் போன மேட்ச் பவுலிங்கில் சூப்பராக போட்டிருந்தாரு. நிறைய வேரியேஷன் போட்டிருந்தாரு. பேட்டிங்லேயும் சுவிட்சுக்கு திரும்பி நல்லா ஆடிந்தார். ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாரு இந்த மேட்ச் அப்படிங்கிறத. கோபி டு சுபாஷ். பெரிய ஷாட்டுக்கான ட்ரை பேட்டில் பால்ல டாட் பால். இதோட முதல் ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ பவுண்டரியை தவிர மற்ற எல்லா பாலும் நல்லா போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் எங்கள் கோபி. முதல் ஓவருக்கு 7 ரன் அடிச்சிருக்காங்க வடகாடு. செகண்ட் ஓவர் போட எங்கள் பீர் முகமது வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் விட்டு தட்ட பார்த்தாரு. அப்டு போய் கரெக்டாக கீப்பிங் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் 3 பால் உடச்சி போட்ட பால் பேக் ஃபுட்டில் போய் ஆடிருக்காரு. கண்டிப்பாக தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபீல்டை விரட்டி போகிறாங்க. ஸ்டாப் பண்ண போயிடுச்சு பவுண்டரி. ஸோ நல்ல டைமிங் கிடச்ச பால தெளிவாக ஆடிருக்கான்னு சொல்லலாம் எங்கள் பவுண்டரி யாரும். செகண்ட் ஒன் சுவிட்சுக்கான ட்ரை 2 காலுக்குள்ள போட்டு வந்து பின்னாடி நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு மணிங்க. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் விட்டு திட்ட பார்த்தாரு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் காலில் பட்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். டாட் பால். 1 more டாட் பால். பேக் டு பேக் 2 டாட் பால் பண்ணியிருக்காரு இங்கே பீர். அகைன் ஒரு டாட் பால். பவுண்டரிக்கு அப்புறம் கன்சியூட்டாக 3 டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு. எக்ஸலன்ட் கம்பேக் இங்கே பீர் முகமது. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி வந்தார். பேட்டில் நிற்குன்னு நினைக்கிறேன். எட்ஜஸ்க்கான சவுண்டு கேட்டுச்சு. விக்கெட் எடுத்திருக்காரு. 3 டாட்டுக்கு அப்புறம் இங்கே பீர் முகமது. 2 ஓவருக்கு 13 அடிச்சிருக்காங்க வடகாடு. தேர்ட் ஓவர் பட எங்கள் யோகராஜ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் விக்கெட்னு பார்த்தா அடுத்தடுத்த பால்லாம் அடுத்தடுத்த விக்கெட் எடுக்கிறாங்க இங்கே. ஸோ ஒரு மாதிரி டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம் எங்கள் பவுலிங்கில் பெங்களூர். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா இங்கே ரகு. அகைன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை பேட்டில் பல்ல டாட் பாலா மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் சாருங்க நேருக்கு நேர். கண்டிப்பாக இதை தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ராக்கெட் வேகத்தில் கிழிச்சுட்டு போயிருக்குன்னு சொல்லலாம். காத்தலாம் இங்கே ஒரு 6 போயிருக்கு ரகு பேட்டில் இருந்து. நெக்ஸ்ட் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கான ட்ரை தெளிவாக பேட்டில் பட்டுருச்சுங்க. கண்டிப்பாக அன்ஸ்டாப்பபிள் பவுண்டரியாக போகும் அப்படின்னு நினைக்கிறேன். போயிடுச்சு இங்கே பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ் நேருக்கு நேர் அங்கே ராஜா இருக்காரு. சிங்கிள். அகைன் நேருக்கு நேர் அதே ஃபீல்டர் தான் திருப்பி போயிருக்கு. இதுவும் சிங்கிளாக மாறும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபீல்டர் நல்ல ஸ்டாப். அதன் காரணமாக பேக் டு பேக் சிங்கிள். 3 ஓவருக்கு 26 அடிச்சிருக்காங்க வடகாடு. மேட்சுக்கான 4வது ஓவர் பட அகைன் இங்கே பீர் முகமது வந்திருக்காரு. ஸோ 2வது ஓவர் சிக்கனமான ஓவராக போட்டிருந்தாரு. இந்த ஓவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். நேருக்கு நேர் கேட்சை பிடிக்க முடியாது. தடுத்து தான் போட முடியும் ஃபீல்டரால். தெளிவாக நின்று எடுத்திருக்காங்க சிங்கிள். சான்ஸ் ஃபார் ஹைட்டு தான் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போகலை. அங்கே ஃபீல்டர் பவுலரை கேட்சுக்கு போனார். நல்ல டேக். 1 more விக்கெட் இழக்கிறாங்க எங்கள் வடகாடு. நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணால் எங்கள் பாலாஜி போன பால் ஒரு ஒய்டு எக்ஸலண்டாக போட்டிருக்காருங்க. லோ கேப்டா நல்ல டெலிவரி டாட் பால். நெக்ஸ்ட் ஒன்
மிட் விக்கெட்டில் போயிருக்கு. கண்டிப்பாக 2 ரன் பண்ணுவான்னு நினைக்கிறேன். கேப்பில் போயிருக்கு பால். அங்கே ராஜா ஃபாஸ்ட்டாக விரட்டி எடுத்து அடித்தார். செம்ம த்ரோங்க. ஆனால் ஃபாஸ்ட்டாக ஓடி இருக்காரு ரகு. 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் பவுலர் தலைக்கு பின்னாடி போகும் அப்படின்னு நினைக்கிறேன். 2 ஃபீல்டர் ஃபாஸ்ட்டாக விரட்டி வந்தாங்க. ராஜா ரன்னிங்லேருந்து எடுத்தாருங்க. ஸோ ஃபீல்டிங்கில் ஒரு மாதிரி கலக்கி இருக்கான்னு சொல்லலாம். எங்கள் ராஜா எல்லா பாலுமே தெளிவாக எடுத்தாரு. நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரிங்க. சுவிட்சுக்கு திரும்பினதை பார்த்து தெளிவாக அண்ணன் போட்டார். டாட் பால். 4 ஓவருக்கு 32 அடிச்சிருக்காங்க. வடகாடு சைஸாக மூவ் பண்ணி 2 எடுத்து போயிருக்காங்கன்னு சொல்லலாம். இங்கே 8 ரன் ரேட்டில். ஸோ இந்த ஓவர் பேட்டிங் பவர் பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. கோபி வந்திருக்காரு. மிட் விக்கெட்டில் செம்ம பாஸ்ட்டாக போகுது. அங்கே ராஜா ஸ்டாப் பண்ணிடுறாரா? எஸ், நல்லா ஸ்டாப்புங்க. ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஃபீல்டிங்கில் செம்மையாக கலக்கி இருக்கான்னு சொல்லலாம். ஒரு சிங்கிள் 2 ரன். செகண்ட் ஒன் குவாலிட்டியாக ஆடினாருங்க. பவர் பிளே அதன் காரணமாக கண்டிப்பாக பவுண்டரி போயிடும். ஸோ பவர் பிளே எதன் காரணமாக எடுத்தாங்களோ அந்த நோக்கத்தை இங்கே வெளிப்படுத்திருக்கான்னு சொல்லலாம். பாலாஜி ஒரு பவுண்டரி. தேர்ட் ஒன் சாருங்க. கண்டிப்பாக இதை தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நேருக்கு நேரும் போயிடுச்சு. ஒரு 6 பவுண்டரியை தொடர்ந்து 6 பதிவு பண்ணியிருக்காரு பாலா. சாருங்க. கண்டிப்பாக இது ராஜி பாலோட. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி கவர்ஸில் ஸ்டாப் பண்ணாருங்க. எல்டி ஃபாஸ்ட்டாக ஸ்டாப் பண்ணார். ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் செம்ம ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போகலை. பவுலர் லிஃப்ட் கேட்டு 2 தட்டு 3 தட்டுன்னு அதுக்கப்புறம் பேட்ஸ்மேனுக்கு லெஃப்டாக லைஃபாக தான் கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். ஒரு சிங்கிள். ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் மிஸ் பண்ணிட்டாருங்க பேட்ஸ்மேன். டாட் பால். இதோட ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 5 ஓவருக்கு 47 அடிச்சிருக்காங்க வடகாடு. 5 ஓவருக்கு 37. 6வது ஓவர் போட எங்கள் ராஜா. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ். ஃபர்ஸ்ட் பாலே எதிர்த்து அடிச்சிருக்காரு. விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா ஃபீல்டர் மிஸ் ஃபீல்ட் பண்ணிட்டாங்க. போயிடுச்சுங்க பவுண்டரி. ஸோ ஃபர்ஸ்ட் பாலில் மிஸ் ஃபீல்டு பவுண்டரி. ஃபுல் டாஸ் அப்படிங்கிற பட்சத்தில் தெளிவாக கனெக்ட் பண்ணிட்டாருங்க. செகண்ட் ஒன் அகைன் ஒரு ஃபுல் டாஸ். இது கண்டிப்பாக தாண்டி தொலை தூரம் அடிக்கப்பட்ட 6 அப்படின்னு தான் சொல்லணும். இங்க 2மே ஃபுல் டாஸ். அதை தெளிவாக ஆடி இருக்காரு. இங்க தேர்ட் ஒன் அகைன் ஜாக்கிங் லைன் உள்ள வந்தாரு. பெல் ஆச்சாருங்க. அகைன் ஒரு 6 பேக் டு பேக் 6 பதிவு பண்ணிக்கிறாரு இங்க ராஜா. அகைன் பவுலர் சேஞ்ச். ரெமினிக்கு 3 பால் போட ராஜ்குமார் வந்திருக்காரு. சூப்பர் டெலிவரி நல்லா போட்டிருக்காரு. டாட் பால். 5th ஒன் ஃபுல் டாஸ். எஜ் வாங்கி தெரிச்சு போயிருக்கு. விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா மிஸ் ஃபீல்டு பண்ணிட்டாங்க. பவுண்டரின்னு நினைக்கிறேன் மிஸ் ஃபீல்டில். லாஸ்ட் ஒன் மறிச்சாரு. அடிச்சுட்டாருங்க இங்க. அகைன் கண்டிப்பாக இதை தாண்டி போயிடும். எக்ஸ்பென்சிவ் ஓவர். 6வது ஓவரை நிறைய 6 பேர் விட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். இங்க மறிச்சாரு. இதோட ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 6 ஓவருக்கு 73 அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சொல்ல லாஸ்ட் ஓவர் பட செல்வமணி. ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஒய்டு. ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால். விக்கெட். சக்ரபேஸ் விக்கெட். செகண்ட் ஒன் மர்ரிச்சா அடிச்சிருக்காரு. கேப்பில் போயிருக்கு. ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாரு. அங்கே ராஜா நல்லா சிங்கிளாக 2 ரன் பண்ணுறாங்களான்னு பார்த்தா சிங்கிள் 2 ஓட்டாங்க. தேர்ட் ஒன் பெரிய சுத்து. ஆனால் பேட்டில் பண்ணல. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் செம்ம ஹைட்டு போயிருக்கு. விக்கெட் யார் பிடிக்கிறாங்கன்னு பார்த்தா 3 பேர் ஒன்று கொண்டாங்க. ஆனால் கேட்சை யாரும் பிடிக்கலைங்க. அகெயின் ஒரு லைஃப் கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். இங்கே செக் பண்ணி கொடுப்பாங்க அம்பேர். விக்கெட் கொடுத்துருக்காங்க இங்கே அப்படின்னா ரகு அவரோட விக்கெட்டுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் நீ பேட்ஸ்மேனாக ஒரு யங்ஸ்டர் வந்திருக்காரு. தெளிவாக கேப்டன் உள்ளே வந்ததுக்கு தன்னால் என்ன ரன் ஆட முடியுமோ அது கரெக்டாக ஆடி கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். பேட்ஸ்மேனுக்கு ஸ்ட்ரைக்கை மாற்றி கொடுத்துருக்காரு. ஏன்னா போன மேட்ச் 4 6 பறக்க விட்டா ஹிட்மேன் அப்படின்னே சொல்லலாம். ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் பால் வந்த பக்கமாக தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. அதை வச்சு சிங்கிளுக்கு வாய்ப்பு மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பைசல் கண்டிப்பாக அதை ரன் அவுட்டாக மாற்றிட்டாரு. செல்லமாக தட்டி ஒரு ரன்னோட இங்கே ஒரு இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு. 7 ஓவருக்கு 79. ஸோ 10 ரன் ரேட்டு கூட தான் டார்கெட் வைக்கணும் அப்படிங்கிற கான்செப்டில் ஆடி இருக்காங்க. போன மேட்ச் 70 வச்சுருந்தாங்க. இந்த மேட்ச் 80 வச்சுருக்காங்க டார்கெட்டு. ஸோ
80 அப்படிங்கிற பெரிய டார்கெட். பார்க்கலாம் செகண்ட் இன்னிங்ஸ் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறதா. ஓவனிங் பேட்ஸ் பண்ணால் சைக்கிளில் இருக்க போகிறது ராஜ்குமார், நான் சைக்கிளாக பிரவீன். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் எல்லா மேட்ச் போலவே இந்த மேட்ச்லையும் சுபாஷ். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே ஸ்லோயர் வேரியேஷன் டாட் பாலோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பாலோட செகண்ட் ஒன் அகெயின் ஒரு வேரியேஷன், அதையும் தெளிவாக கணிச்சிட்டாரு. அதன் காரணமாக ஒரு பவுண்டரி அடிச்சிட்டாருன்னு சொல்லலாம். இங்கே ஃபர்ஸ்ட் ரன்னா பவுண்டரியில் கொண்டு வந்திருக்காரு இங்கே ராஜ்குமார். சுபாஷோட தேர்ட் ஒன் நேருக்கு நேர் மிட் விக்கெட்டில் போயிருக்கு கண்ட்ரி திசையில். டக்கு நல்லா ஸ்டாப், ஒரு சிங்கிள். ஃபோர்த் ஒன் வர விட்டு பலார்னு அடிச்சாருங்க. கண்டிப்பாக இது பவுண்டரிக்கு வாய்ப்பு அதிகமாக. பால் ஸ்டாப் ஆகிடுதா அந்த இடத்துல, ஏதோ ஒரு இடத்துல குத்தி ஸ்டாப் ஆகியும் போயிடுச்சுங்க. பவுண்டரி செம்ம பாஸ்டாக எடுத்திருக்கான்னு சொல்லலாம் பேட் ஸ்விங்கிங். ஃபிஃப்த் ஒன் விகேந்திர ஸ்டம்பில் ஸ்டாப் பண்ணி போட்டாங்களா, பவுண்டரி போயிருந்தான்னு பார்த்தா விரட்டி போய்க்கிருக்காரு அருண். ஸ்டாப் பண்ணிடுவான்னு நினைக்கிறாங்க. நல்ல எஃபோர்ட் எங்கள் பிள்ளையோட இருந்து கண்டிப்பாக 2 ரன் ஓட்டாங்க. ஃபர்ஸ்ட் பவர் பிளேயரா லாஸ்ட் ஒன் திருப்பி விட்டுருக்காரு ஸ்கொயர் லெக்ல. இதுவும் ஸ்டாப் ஆயிரும்னு நினைக்கிறேன். பவுண்டரி போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். 3 ரன் ரெஸ்ட் பண்ணுறாங்களா, 2 ஸ்டாப் பண்ணாலும் பார்த்தா ரிஸ்க் எடுக்க விரும்பலை. 2 ஸ்டாப் ஆகிட்டாங்க. இதோட ஓவர் முடிவுக்கு வந்திருக்கீங்க. முதல் ஓவருக்கு 13 அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் பட எங்க ரகு ஃபுல் பேஸில் ஒரு ஃபுல் டாஸ் பார்த்தா புடபால் வீடு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால் நல்லா போட்டான்னு சொல்லலாம். லெக் அட் டாட் பால். செகண்ட் ஒன் நேருக்கு நேர் ஆஸ்டாருங்க. பாராடி ஆனால் அந்த 6 வயலுக்குள்ளே போய் சொல்லலாம். சூப்பராக அடித்தார். உள்ளே வந்த பால் தெளிவான ஒரு 6 ராஜ் பேட்டில் இருந்து ஆஸ்டாருங்க. தேர்ட் ஒன் விக்கெட்டுக்கு வாய்ப்பா முன்னாடியே நின்ட்டாருன்னு நினைக்கிறேன். சான்ஸ் இருந்துச்சு, ரிஸ்க் எடுத்து பார்த்துருக்கலாம். ஏன்னா வேல்யூபிள் பேட்ஸ்மேன், போன பாலில் 6 அடிச்ச பேட்ஸ்மேன் அப்படிங்கிற பட்சத்தில். நெக்ஸ்ட் ஒன் உடம்புல தான் பட்டிருக்கு. 1 more டாட் பால், பேக் டு பேக் டாட் பால் பதிவு பண்ணுறாரு. நெக்ஸ்ட் ஒன் உடச்சி போட்ட பால், கண்ட்ரோலாக தரையில் ஆடணும் அப்படிங்கிற மைண்ட்ல தட்டி விட்டு ஓடி இருக்காரு. சிங்கிள். லாஸ்ட் ஒன் நினைக்கிறேன். லாஸ்டாருங்க. டைமிங் அதை கொஞ்சம் கூட ரவரோட டைமிங் லேட் பண்ணாமல் சூப்பராக அடிச்சிருக்காரு. ரவி பேட்டில் இருந்தும் ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு. 2 பேட்ஸ்மேனும் ஆளுக்கு 6 அடிச்சு இந்த கிரவுண்டில் செட் ஆகிட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த மேட்ச்சுக்கு இந்த டேவில் 2 ஓவருக்கு 27 அடிச்சிருக்காங்க. ரிமினி இருக்க 30 பந்துக்கு 53, 5 ஓவருக்கு 53 அடிக்கும். தேர்ட் ஓவர் பட அகைன் சுபாஷ் ராஜோட விக்கெட்டுக்கான தேடலில் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு டாட் பால். செகண்ட் ஒன் அகைன் அதே மாதிரி பந்து 1/2 மைலில் ஆட வைக்கிற மாதிரி போடுறாங்கன்னு சொல்லலாம். பவுலரிங்க தெளிவான இடத்துல. தேர்ட் ஒன் சான்ஸ் பார் செம்ம ஹைட் போயிருக்கு. கேப் லெவலுக்குன்னு நினைக்கிறேன். ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுறாங்களா, விரட்டி போயிருக்காரு. மணி நல்லா டேக் ஆனாங்க. கேட்சை விழுந்து பிடிச்சிருக்கான்னு சொல்லலாம். ஸோ ரிஸ்க் எடுத்து கேட்சை பிடிச்சிருக்காரு. ராஜ்குமாரோட விக்கெட்டு இங்கே பறி போகுது. என்ன காரணத்துக்காக சுபாஷ் அவரை எடுத்துகிட்டு வந்தாங்களோ அந்த வேலையை சபாஷாக முடிச்சு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். இங்கே நீ பேட்ஸ் பண்ணா இங்கே பீர் ஃபர்ஸ்ட் பாலே திருப்பி விட்டுருக்காரு. கண்ட்ரோல்டா சான்ஸ் ஃபார் 2 ரன் பண்ணுறாங்களா, சிங்கிளோட சாப்பிட்றாங்கன்னு பார்த்தா 2வது ரன் கால் பண்ணி ஓட்டாங்க. பாஸ் ஆகிங்க 2 ரன். பாலோட 5th ஒன் அகைன் செம்ம ஹைட் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் புஷ்டாருங்க. 2 ஹைட்டான கேட்சும் தெளிவாக பிடிச்சிருக்காங்க. சன்லைட் காரணமாக இருந்தாலும் ஃபீல்டர்ஸ் நல்ல சப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். அதன் காரணமாக 2 விக்கெட் இந்த ஓவர்லேயே இழக்கிறாங்க. 3வது லாஸ்ட் ஒன் டிபன்ஸ் மைண்ட் செட் டாட் பாலோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ ஃபார் இந்த ஓவரில் 2 ரன்னை விட்டு கொடுத்து 2 விக்கெட் பிடிச்சிருக்காரு. எக்ஸலண்ட் ஓவராக போட்டிருக்கான்னு சொல்லலாம். இங்கே சுபாஷ் பாலாஜி வந்திருக்காரு. இந்த ஓவர் பேட்டிங் பவர் பிளே ஓவராகவும் எடுத்திருக்காங்க. சான்ஸ் ஃபார் கேட்சை பிடிச்சிடுறாரா? எஸ், நல்ல டேக்கன். பவர் பிளேயில் சர்ப்ரைஸ்லி விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறான்னு சொல்லலாம். இங்கே பாலாஜி எக்ஸ்பிரஸ் பண்ணால் இங்கே ராஜா உள்ள வந்த ஃபர்ஸ்ட் பால் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் தாண்டறதுக்கு வாய்ப்பா போயிடுச்சுங்க. 6 உள்ள வந்த ஃபர்ஸ்ட் பாலே அலட்சியமான ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு இங்க ராஜா. தேர்ட் ஒன் உருண்டே வந்துச்சுன்னு சொல்லலாம். டாட் பால்.
4th ஒன். அகைன் ஃபீல்டர் இல்லாத திசையில் தான் போயிருக்கு. பவுண்டரி போயிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், கிழிச்சுக்கிட்டு போயிருக்குன்னு சொல்லலாம். ராஜா பேட்லேருந்து பவுண்டரி. ரிமைனிங் இந்த ஓவரில் 2 இருக்கு. பெரிய சுத்து, ஆனால் பேட்டில் பல்ல டாட் பால். பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன். பெரிய சுத்து, பேட்டில் பல்ல டாட் பால். இதோட இங்கே ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காங்க. ரிமைனிங் அந்த 10 ரன் ரேட்டை விட கூட இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இங்கே 4 ஓவருக்கு 39, ரிமைனிங் இருக்க 3 ஓவருக்கு 41 அடிக்கும். அடுத்த ஓவரோட ஃபர்ஸ்ட் பாலே டாட் பாலோட நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். இங்கே சாஸ்திரியோட செகண்ட் ஒன். அகைன் பெரிய சுத்து, பேட்டில் பல்ல பேக் டு பேக் 2 டாட் பால். தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ் ஆஸ்டாருங்க. வாய்ப்பு நினைக்கிறேன். இல்லை ஃபீல்டர் கேட்ச பிடிக்கிறாங்களா? போயிடுச்சு. 6 மொத்தமாக கிட்டத்தட்ட 6 அடிக்கணும். ஒரு 6 அடிச்சிருக்காரு இங்க. ஃபோர்த் ஒன் உடச்சு போட்ட பால் கேப்ல போகுது. 2 ஓடுறாங்களான்னு பார்த்தா திரும்பி போயிடுவார்னு நினைக்கிறேன். டேரக்டிக்கான ட்ரை அடிக்கல ஸ்டம்பில். ஃபிஃப்த் ஒன். இந்த முறை நேருக்கு நேர் செம்ம ஹைட்டு, டிஸ்டன்ஸ் போகலன்னு நினைக்கிறேன். அங்கே ஃபீல்டர் கேட்சை போஸ்டாருங்க, லைனில் வச்சாங்க. சூப்பர் விக்கெட். நீ பேஸ் பண்ணா எங்கள் எல்டி போன பால் ஒரு ஒய்டு. உள்ள வந்த அடுத்த பால், அடுத்த பேட்ஸ்மேன் சான்ஸ் ஃபார் தாண்டுதா போயிடுச்சுங்க. கரெக்டாக 6ன்னு நினைக்கிறேன். உள்ள வர எல்லா பேட்ஸ்மேனும் தட்டா போடான்னு அடிச்சுக்கிருக்கான்னு சொல்லலாம். எங்கள் பெருங்களூரில் ஸோ நிறைய கிட்டர்ஸ் இருப்பாங்க போல். 6 பதிவு பண்ணியிருக்காரு எல்டி. 5 ஓவருக்கு 52, ரிமைனிங் இருக்க 12 பாலுக்கு 28. ரிமைனிங் இருக்க 12 பாலுக்கு 28. பாலாஜி வந்திருக்காரு. இன்சைடு ஜாய் வந்துச்சு. அங்கே கீப்பர் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சிங்கிள். செகண்ட் ஒன். அகைன் பெரிய சுத்து, ஆனால் பேட்டில் பல்ல. கண்டிப்பாக பெரிய சார் தான் போகிறாங்க. ஏன்னா 4 பால் தான் எனக்கு கிளியர் பண்ணணும் கிட்டத்தட்ட. தேர்ட் ஒன். செம்ம ஹைட்டு போயிருக்கு. கேட்சை பிடிச்சிடுறாங்களா ஃபீல்டர்? விரட்டி பால் வரைக்கும் வந்தார், ஆனால் பாலை மிஸ் பண்ணிட்டாங்க. பவுண்டரி போகாது. அதுக்கப்புறம் போய் எடுத்துருவாரு. அடுத்த 2 ஓடுறாங்களா? இங்கே ஓட்டாங்க. இங்கே ஓடியே எடுத்துட்டாங்க. 4 ரன்னு. வாட்டர் ரன்னிங். இங்கே 2 பேட்ஸ்மேன் சேர்ந்து ஓடியே எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை நேருக்கு நேர், ஆனால் ஃபீல்டர் இருக்காரு எங்கள் சுபாஷ். பால் ஒரு மாதிரி டிபேட் ஆச்சு, ஆனாலும் தெளிவாக புஷ்டாங்கன்னு நினைக்கிறேன். டேரக்டிக்கிட்டு இல்லைங்க. இங்கேயும் எல்டி சேஃப் ஆகிட்டாரு. 2 ரன். நெக்ஸ்ட் ஒன். பால் வந்த பக்கமாக தெளிவாக ஆடி இருக்காரு. இதையே 2ஆம் மாதம் ட்ரை பண்ணுறாங்களா? அங்கே ஃபீல்டர் விரட்டி வந்தார் பாலுக்கு, ஆனால் அங்கே ஓடிடுவாருங்க. அங்கே ராஜாவை பொறுத்த வரைக்கும் செம்ம பாஸாக இருப்பார். 2 ரன். லாஸ்ட் ஒன். சான்ஸ் ஃபார் ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போகலை. பவுலர் மெனக்கட்டு தெளிவாக நின்னார், ஆனால் கேட்சையும் போட்டாருங்க. விக்கெட்டோட இங்கே ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. கடைசி 6 பாலுக்கு 17 அடிக்கணும். ஸோ ராஜா இருக்க போகிறாரு ஸ்ட்ரைக்கில். 17 அடிக்கணும்னு சொல்லியிருந்தேன். 19 அடிக்கணும். கடைசி 6 பாலுக்கு 19. அந்த டீமோட கேப்டன் பிரபா வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் ராஜா இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன். ஃபுல் டாஸ் பால் திருப்பி விட்டுருக்காரு. ஃபாஸ்ட்டாக பந்து போய்க்கிருக்கு. ஃபீல்டரும் விரட்டி போய்க்கிருக்காங்க. ஸ்டாப் பண்ணிடுறாரான்னு பார்த்தா நல்லா ஸ்டாப்புங்க ஃபீல்டர்கிட்ட இருந்து. எக்ஸலன்ட் ஃபீல்டிங்கை போட்டிங்க. ஃபர்ஸ்ட் பால் ஒரு 3 ரன் ஓட்டாங்க. விக்கெட். 3 + 1 விக்கெட்டு. 5 பாலுக்கு 16. அகைன் ஹைட்டு போயிருக்கு. ஃபீல்டர் அங்கே இல்லை, ஆனால் கேட்சை பிடிச்சிடறாங்களா? மணி விரட்டி போனார். கண்டிப்பாக 2 ரேஸ் பண்ணிடுவாங்க. ஓடிட்டாங்க. இந்த பால் 2. ரிமைனிங் இருக்க 4 பாலுக்கு 14. தேர்ட் ஒன். அகைன் நேருக்கு நேர் போயிருக்கு. இதையும் 2 ரெஸ்ட் பண்ண தான் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ராஜா அவருக்கு சைக்க தக்க வைக்க கொடுக்க பார்ப்பாங்க. வாட்டன் த்ரோ, ஆனால் கீப்பர் மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ கரெக்டான த்ரோ எக்ஸாக்டா ஸ்டெம்புக்கே வந்துச்சுன்னு சொல்லலாம். கீப்பர் தப்பு பண்ணிட்டாங்க. ஒரு 2. இவனு இருக்க 3க்கு 12. ஒய்டு போயிருக்கு. இங்கே 3க்கு 11. ஃபோர்த் பால். விக்கெட்டுக்கு வாய்ப்பாக ஓட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ராஜா சைக்க தக்க வைக்க நினைப்பாரு. இவனுக்கு 2 பாலுக்கு 11. கண்டிப்பாக ஒரு ஷாட் வெளியே அடிச்சே ஆகணும். என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். எங்க செம்ம ப்ரெஷரில் இருப்பார் ராஜா. சான்ஸ் பால் போயிருந்தா 6.
போயிடுச்சு 6. இங்க கடைசி ஒரு பாலுக்கு 5 ரன்னா மாத்திட்டாரு இங்க ராஜா. பவுண்டரி அடிச்சாலும் மேட்ச் சூப்பர் ஓவருக்கு போகும். கடைசி 1க்கு 5. செம்ம பரபரப்பா இருக்கு மேட்ச். சான்ஸ் பார் ஹைட் போயிருக்கு. அங்க ஃபீல்டர் லக்கு இல்லை என்று தான் சொல்லுது. டேக்கன் விக்கெட் எடுத்திருக்காங்க. மேட்ச் 1 வடகாடு. ஸோ கடைசி வரைக்கும் நல்ல எஃபோர்ட்டை போட்டாரு. பட் மேட்சை வின் பண்ண முடியல. ராஜா வெல் பிளேடு, ஒர்த்தான ஒரு இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். பட் மேட்சை வின் பண்ண முடியல. கடைசி வரைக்கும் நல்ல எஃபோர்ட்டு. வெல் பிளேட் ப்ரோ, ஆல் லக்.